திமுகவின் பொதுக்குழு கூட்டம் 48 வருடங்களுக்கு பிறகு மதுரையில் இன்று நடைபெறவுள்ளது. இதற்காக மதுரை வந்த தமிழக முதலமைச்சருக்கு பொதுமக்கள் வரவேற்பளித்தனர். மதுரையில் நடைபெறவுள்ள திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு 25 வகையான சைவ மற்றும் அசைவ உணவுகள் தயார் செய்யப்பட்டும் வருகின்றன. திமுகவின் பொதுக்குழு கூட்டம் 48 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மதுரையில் நடைபெறவிருக்கிறது. மதுரையில் நடைபெறும் திமுக பொதுக்குழுவில் கலந்து கொள்ள வருகை தரும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை மாட்டுத்தாவணி முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் உத்தங்குடி பகுதி வரை ஆயிரக்கணக்கான மக்கள் வழி முழுவதும் கூடி வரவேற்றனர். முன்னதாக நேற்று இரவு கடந்த சில ஆண்டுகளாக அரசியல் நடவடிக்கைகளில் இருந்து விலகியிருந்த மு.க. அழகிரி சமீபத்தில் தனது மகன் தயாநிதியின் உடல்நலக்குறைவுக்கு பிறகு முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்தார். இந்நிலையில் உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், திமுகவினர் என 10,000க்கும் மேற்பட்டவர்களுக்காக உணவு தயாரிக்கும் பணிகளில் 100க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுக்குழு உறுப்பினர்களுக்காக மட்டன் எண்ணெய் சுக்கா, மட்டன் உப்பு கறி, கோலா உருண்டை, மட்டன் ஒயிட் குருமா, வஞ்சரம் மீன் வறுவல், நாட்டுக்கோழி மிளகு கறி, சிக்கன் 65, ஆம்லெட், மட்டன் பிரியாணி, எலும்பு குழம்பு, ஐரை மீன் குழம்பு, ஜிகர்தண்டா, பீடாமலை, வாழைப்பழம் என 25க்கும் மேற்பட்ட சைவ உணவுகளும், அசைவ உணவுகளாக கதம்ப பொரியல், உருளைக்கிழங்கு காரக்கறி, சைவ சிக்கன் வறுவல், சைவ மீன் ஃப்ரை, சிப்பி காளான் குழம்பு, வெஜிடபிள் பிரியாணி, எண்ணெய் கத்தரிக்காய் காரக்குழம்பு என 25க்கும் மேற்பட்ட சைவ உணவுகளும் தயார் செய்யப்பட்டு வருகின்றன.